மழை பெஞ்சாலுமே எனக்கு வேலைக்கு செட் ஆகாது. நான் மழை பெஞ்சா போக மாட்டேன். ஸ்கூல் லீவில் 1½ மாதத்துக்கு வேலைக்கே போமாட்டேன். எப்படா லீவ் வரும் ஸ்கூலுன்ட்டு பார்த்துட்ருப்பேன். இன்னைக்கு போனேன், மழை வந்துடும் வந்துட்டேன். எனக்கு மழையிலலாம் செட் ஆகாது. ஏன்னா பள்ளம் மேட்டில் வண்டி ஊந்து டமால் டிமால்னு நெக் பெயின் தான் வருது. 500 சம்பாதிச்சு 5000 செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுது. வானம் பார்த்தீங்களா எப்படி இருட்டிங்குது. லைவில் ஒரே இடத்துல ஒரு மேஜை மேலே உக்காந்திங்கன்னு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு அப்படின்னு கேட்டுங்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பைக்குக்காரன் ஸ்பீடாக போயிட்டுருக்கான். வேறு யார் லைனில் இருக்குது? வாங்க பேசலாம். யார் இது? யாரும் வரலையா? எல்லாம் மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்குறீங்களா? இல்லை எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? யாருமே காணும். ஃப்ரீயாக இருக்கிறவங்க தான் லைனில் வருவாங்க. பாவம் வேலைக்கு போய்ட்டு அவங்கவுங்க தூங்குவாங்க. அதுவும் இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை. என்றைக்கு லீவ் போட்டாலும் போடுவாங்க. இன்றைக்கி யாருமே லீவ் போட மாட்டாங்க. 2வது எல்லோரும் ஊருக்கு அதுக்கு இதுன்னு போயிட்டுருப்பாங்க. அதனால் யாரும் இருக்கவும் மாட்டாங்க இப்போதைக்கு. எல்லாம் வந்து டூரு அது இதுன்னு போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆமாம். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? என்ன யாரும் இல்லையா? நான் மட்டும் தானே பேசின்னு இருக்கணும். அப்படியே வானம் மூடுது திறக்குது. நம்ம யூடியூப் நண்பர்கள்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. எல்லாம் பிஸியாக இருக்காங்களா? 2வது நான் லைவ் போடுறத யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. சும்மா ஏதாச்சும் எடுத்து போட்டேன். அதனால் கூட வராது இருக்கலாம். ஆமாம், யாருக்கும் சொல்லாத திடீர்னு போட்டேன்னு கோச்சிக்காதீங்க. சும்மா ஒரு இதுக்கு ஜாலிக்கு தான் எடுத்து போட்டேன். இதுக்கப்புறம் எப்போயாவது லைவ் போடுறத தான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யார் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுவேன். நீங்கள் எல்லோரும் வாங்க. இந்த சின்னதாக தோட்டம் மாதிரி போட்டு வச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா மாடு வந்து உள்ளே சாப்பிட்டு போயிடுச்சு. இவ்வளோ முள்ளெல்லாம் போட்டு எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டு பார்த்தீங்களா? எப்படி தான் இவ்வளோ முள்ளையும் தாண்டி வந்துருக்குது. அந்த இது தண்ணி விட்டு மாடு வந்து அழகாக சாப்பிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணார்? சரி, எல்லாருக்கும் பாய். லைவை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.